Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம CSIR UGC NET June 2023 question paperல complex analysis topicல கேட்ட ஒரு problem தான் பார்க்க போறோம். இப்போ இந்த question பாருங்க. Consider the function f defined by f of z equal to 1 by 1 minus z minus z square for z is belongs to capital C such that 1 minus z minus z square is not equal to 0. Okay, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் f வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா 1 டிவைட் பை 1 மைனஸ் z மைனஸ் z ஸ்கொயர்னு இருக்கு. இந்த z எல்லாமே cலேருந்து எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் c அப்படிங்கிறது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, அதே மாதிரி இந்த கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மைனஸ் z மைனஸ் z ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f is an entire function. செகண்ட் ஆப்ஷன் f has a simple pole at z equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா f has a Taylor series expansion f of z equal to sigma n equal to 0 to infinity a n z per n where the coefficients a n are recursively defined as follows. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் இதே மாதிரி தான் இருக்கு. பட் தேர்டுக்கும் ஃபோர்த் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா a நாட் ஈக்குவல் டு 1, இதுலயும் a நாட் ஈக்குவல் டு 1, இதுலயும் an பிளஸ் 2 ஈக்குவல் டு an பிளஸ் an பிளஸ் 1 வந்திருக்கு. இதுலயும் an பிளஸ் 2 ஈக்குவல் டு an பிளஸ் an மைனஸ் 1 இருக்கு. பட் என்ன ஒரே டிஃபரன்ஸ்னா இந்த தேர்ட் ஆப்ஷன்ல a1 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷனில் a1 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி டோட்டலாக 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நாம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா, சரி. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f is an entire function அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்டையர் ஃபங்க்ஷன்னா என்ன? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்லேயே வந்து ஹோலோமார்பிக்காக இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லையுமே அது அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நாம என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ f of z equal to 1 divided by 1 minus z minus z square கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கண்டிஷனோட இருக்குது 1 minus z minus z square not equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. அப்போ இந்த டினாமினேட்டர் வந்து ஜீரோவே இல்லை. அப்போ இதுக்கு போலே கிடையாது. ஓகே, போல ஐ மீன் இந்த ஃபங்க்ஷனுக்கு போலே இல்லை. இப்போ போலே இல்லைன்னா இது எல்லா பாயிண்ட்லையும் வந்து அனலிட்டிக்காக தான் இருக்கு. அப்போ இது என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்றது தப்பு. ஏன் அப்படின்னா இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் மைனூட்டா நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜென்ரலா ஒரு இப்போ p by q அப்படிங்கிற ஃபார்மேட்ல ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா சைடில் என்ன கொடுப்பாங்க, q வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 1 மைனஸ் z மைனஸ் z ஸ்கொயர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா இதை வந்து நாம டைரக்டா என்டையர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது ஏன் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ நமக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 1 மைனஸ் z மைனஸ் z ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ இது வந்து ஒரு பாலினாமியல், இதோட டிகிரி வந்து 2வா இருக்கு. ஓகே, அப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். அதுல ஒரு ரூட் ஆல்ஃபான்னு இன்னொரு ரூட்டை பீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ f ஆஃப் z எப்படி எழுதிக்கலாம், 1 டிவைட் பை z மைனஸ் ஆல்ஃபா இன்டு z மைனஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமா. இதுல எல்லா இசட்மே சீலேருந்து எடுத்ததுனால அந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெண்டுமே வந்து சீலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அப்போ இசட் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிலாம் இசட் ஈக்குவல் டு பீட்டா அப்படின்னு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு டினாமினேட்டர் வேல்யூ 0 வர சான்சஸ் நிறைய இருக்கு. அப்போ அந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அனலிட்டிக்கா இருக்கும். ஓகே, அப்போ அந்த 2 பாயிண்ட்ஸ்ல வந்து நாட் அனலிட்டிக்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அது வந்து என்டையர் ஃபங்க்ஷனா இருக்க சான்ஸே இல்லை. அப்போ ஆப்ஷன் 1 வந்து ராங். புரியுதுங்களா, ஆப்ஷன் 1 வந்து ராங். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்க்க போறோம். செகண்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா f has a simple pole at z equal to 0 அப்படின்னு இருக்கு. இதை பார்த்தாலே தெரியும் z equal to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு f of z க்கு ஃபைனைட் வேல்யூ 1 தான் வருது. ஓகேவா, இது ஃபைனைட்டா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா z equal to 0 அப்படிங்கிறது ஒரு போலே கிடையாது. ஓகேவா, அப்போ இதுல செகண்ட் ஆப்ஷனும் ராங் தான். புரியுதுங்களா. அப்போ நம்ம கிட்ட இப்போ டூ ஆப்ஷன்ஸ் இருக்கு, தேர்ட் அண்ட் ஃபோர்த். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒன்று நமக்கு ஆன்சரா வர சான்சஸ் இருக்கு. அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். இதுதான் வந்து ஆப்ஷன் 3ல கொடுத்துருக்க கண்டிஷன். இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும், f of z equal to f of a plus f dash of a into z minus a by 1 factorial plus f double dash of a into z minus a the whole square by 2 factorial plus f triple dash of a
into z minus a the whole cube by 3 factorial plus etc. plus nth derivative எப்படி இருக்கும் f nth derivative of a into z minus a whole power n divided by n factorial plus etc. ஸோ இப்படி தானே இருக்கும் டெய்லர் சீரீஸ். சரி, இதில் சென்டர் பாயிண்ட் வந்து ஏன்னு அர்த்தம். ஓகேங்களா, இங்கே அந்த z minus a போட்டிருக்கோம்ல, இதில் a அப்படிங்கிறது என்னன்னா சென்டர் பாயிண்ட். இப்போ நம்மளோட தேர்ட் ஆப்ஷனில் f of z equal to sigma n equal to 0 to infinity an z power n ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த z power n அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ சப்போஸ் இதுவே வந்து z minus a whole power n அப்படின்னு இருந்ததுன்னா சென்டர் பாயிண்ட் a அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அதுவே z minus ஒன்றும் இல்லை, ஒரு z minus 2 whole power n ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த a வேல்யூ 2, அதாவது சென்டர் பாயிண்ட் a வேல்யூ 2 அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வெறும் சிம்பிளாக z power n தான் இருக்கு. அப்போ இதில் a ஓட வேல்யூ 0ன்னு அர்த்தம். புரியுதுங்களா, இந்த a இருக்குல்ல, இந்த ஃபார்முலால a, இந்த a ஓட வேல்யூ வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட் z பவர் n ஓட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து an, அது ஆப்ஷன் 3 படி. இப்போ நம்ம ஃபார்முலால இதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்க நமக்கு nth டேர்ம் என்ன இருக்கு ஃபார்முலால, fn of a into z minus a the whole power n, இது n 2 இல்லை, பவர் n டிவைட் பை n ஃபேக்டோரியல், இதுதான் வந்து nth டேர்மு. இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், an is equal to fn of a வந்து 0. ஓகேவா, இது சென்டர் பாயிண்ட் a வந்து 0. இந்த ஏவையும் இந்த ஏனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த a வந்து சென்டர் பாயிண்ட் அர்த்தம். இந்த an அப்படிங்கிறது வந்து அந்த டேர்ம் மென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக ஆப்ஷன் 3ல அவங்க கொடுத்துருக்க an. ஓகேங்களா, அதனால ரெண்டுத்தையும் இதுவும் ஏ அதுவும் ஏன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. திரும்பவும் சொல்றேன், இந்த ஏ வந்து சென்டர் வேல்யூ 0ங்கனால 0 போட்டுட்டேன். fn of 0 into z minus 0 whole power n divided by n factorial, இதுதான் வந்து an. சாரி, அதாவது z பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து an. இது வந்து என்னன்னா an into z பவர் n. ஓகேவா, ஸோ இப்போ fn of 0 into z பவர் n divided by n factorial, இதுதான் என்னன்னா an into z பவர் n. அப்போ an என்ன இருக்கும், an equal to fn of 0 divided by n factorial. ஓகேவா, இதுதான் வந்து an. இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து a0 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a0 வந்து எப்படி கிடைக்கும், n-க்கு வந்து 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது a0 வந்து கிடைக்கும் இல்லையா, அதனால சப்ஸ்டியூட் n equal to 0. ஸோ a0 is equal to f0 of 0 divided by 0 factorial. ஒரு ஃபங்க்ஷன் பவர்ல 0, அப்போ அது 1 டிவைட் பை 0 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 1 தான். அப்போ 1 டிவைட் பை 1 வந்து 1. ஸோ திஸ் இம்ப்ளாய்ஸ் a0 equal to 1. ஓகே, இப்போ செக் பண்ணலாமா. ஆப்ஷன் 3ல வந்து a0 வந்து 1 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 4லையும் a0 வந்து 1 தான் வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் a1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குது அப்படின்னுட்டு. ஸோ a1 is equal to இங்க இருக்கு இல்லையா, an equal to fn of 0 divided by n factorial. இதுல n-க்கு 1 அப்படின்னு அப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், f1 of 0ன்னு வருமா, ஏன்னா இது வந்து nth டெரிவேட்டிவ், இதுல n-க்கு 1 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ f dash of 0 divided by 1 factorial, f dash of 0, இது என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது, f of z அப்படிங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன். அது என்ன கொடுத்துருக்காங்க, 1 minus z minus z square. இதை நான் 1 minus z minus z square whole power minus 1 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன வரும், f dash of z equal to, இது பார்க்கறதுக்கு சம் x பவர் n மாதிரி இருக்கா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு பவர்ல n. இப்போ x பவர் n அப்படி இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், n into x பவர் n minus 1. அதே கான்செப்ட் தான், இங்க n-க்கு வந்து -1. ஸோ இப்போ -1 into 1 minus z minus z square whole power n minus 1, that is -2. ஓகே, பட் இது வெறும் சிம்பிள் ஃபங்க்ஷன் எக்ஸா இல்லை, இதே ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால அகைன் இதை நாம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 மைனஸ் z டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, அதுக்கப்புறம் மைனஸ் z ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2z. ஓகே, அப்போ f dash of z அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது அப்படின்னா -1, இதுலேருந்து ஒரு -1 காமனாக வெளியில் எடுத்துட்டோம், இன்டூ 1 + 2ez டிவைடட் பை 1 - z minus z ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். 1 + 2ez divided by 1 - z minus z square the whole square. இதுதான் என்னது, f dash of z. Okay, now substitute z equal to 0. 0 apply பண்ணா என்ன கிடைக்கும், f dash of 0 equal to 1 + 2 into 0 divided by 1 வரும். ஏன்னா இது ரெண்டு 0 ஆயிடும். ஸோ 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான்.
இந்த இடத்துல நியூமரேட்டரில் இந்த இடம் 0 ஆகிடும். ஸோ 0 + 1 1. ஸோ 1 / 1 = 1. அப்போ நமக்கு f'(0) வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. டிவைட் பை 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியலுக்கு 1 தான். ஓகேவா? ஸோ அப்போ a1 = 1. ஓகே, இப்போ ஆப்ஷன் 3ல வந்து பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா a0 = 1, a1 = 0 அப்படின்னு வந்திருக்கு. பட் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா a0 = 1 அண்ட் a1 = 1ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து ராங். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் ஆப்ஷனுக்கும் ஃபோர்த் ஆப்ஷனுக்கும் காமனாக f(z) ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்குது. ஏன்னா அதுலேயும் வந்து f(z) = சிக்மா n = 0 to ∞ an z⁴n தான் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன்லையும் f(z)க்கு சிக்மா n = 0 to ∞ an z⁴n தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் ரெண்டுத்துலையுமே a0 வேல்யூ 1 தான். அப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷனில் a1 = 0 வந்ததுனால அது வந்து வராது, ராங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஃபோர்த் ஆப்ஷனில் a1 = 1 வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது a1க்கு 1 தான் வந்திருந்தது. ஓகேவா? அப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.